Students, now we are going to see about the 7th standard science unit 3 matter around us lesson book bag exercises. Okay, first one is choose the appropriate answer. First one is which of the following is an example of metal? Metal oda examples என்னன்னு கேட்டிருக்காங்க. Iron, oxygen, helium, water. The correct answer is iron. Okay, then question number 2 is oxygen, hydrogen and sulfur are the examples of which of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. Metals, non-metals, metalloids and inert gases. Okay, அதில் என்ன கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா non-metals. Oxygen, hydrogen, sulfur அப்படிங்கிறது என்னது non-metals. Okay, question number 3 is which of the following is short and the scientific way of representing one molecule of an element or compound. Again I am reading the question. Which of the following is a short and scientific way of representing one molecule or of an element or compound? ஓகேவா, ஒரு எலமெண்ட்டையும் ஒரு காம்பவுண்டையும் எப்படி ஒரு ஷார்ட்டாக ஒரு சயின்டிஃபிக் வேல ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாலாம் கண்டிப்பாக கிடையாது, கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னா கிடையாது, மேத்தமெட்டிக்கல் சிம்பிளா கிடையாது, கெமிக்கல் சிம்பிள். ஓகே, கெமிக்கல் சிம்பிள் ஹைட்ரஜன் அப்படின்னா வாட் இஸ் தட் H2, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 அப்படிங்கிற சிம்பிள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா, கொஷின் நம்பர் 4 இஸ் த மெட்டல் விச் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கிற மெட்டலோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆப்வியஸ்லி மெர்க்குரி. ஓகே, அதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். குளோரின், sulfur, mercury and silver. The correct option is mercury. Then question number 5 is an element which is always lustrous, malleable and ductile. சரியா, ஒரு எலமெண்ட் எப்பயுமே என்னவாக இருக்கும், லஸ்ட்ரஸ் அப்படின்னா என்னது, உடைக்கக்கூடிய தன்மையாக, மாலபிள் இழுக்கக்கூடியதா, டக்டைல் பளபளப்பு தன்மையாக இருக்கிறது எது அப்படின்னா நான் மெட்டல், மெட்டலாய்ட், கேஸ். எப்பயுமே மெட்டல் தான் எப்படி இருக்கும், லஸ்ட்ரஸ்னால் உடைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, லஸ்ட்ரஸ் அப்படின்னா உடைக்கக்கூடியதா, மேலபிள் அண்ட் டக்டைலாக இருக்கிறது ஒரே மெட்டல் தான், தட் இஸ் மெட்டல். ஓகே, then filling the blanks, the smallest particle of matter can exist by itself. The smallest particle of matter can exist by itself. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the smallest particle of matter, what is that? Atom. Atom is the correct answer. Then compound containing one oxygen of carbon and two atoms of oxygen is CO2. CO2, carbon dioxide. Okay, das is the only non-metal conducts electricity. அதாவது ஒரே ஒரு நான் மெட்டல் தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பன். ஓகே, எலமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டேஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். Elements are made up of same kinds of atoms. Okay, dash of some elements are derived from the Latin or Greek names of the element. Greek names of the element எது, symbols of some elements are derived from the Latin or Greek names of the elements. Okay, then there are dash number of known elements, 118. ஓகே, 118 பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 118, 118 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, எலமெண்ட்ஸ் ஆர் த டேஷ் ஃபார்ம் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ், simplest form of pure substance. Elements, the first letter of an element always written in கேபிட்டல் லெட்டர். இது அப்படி கெமிக்கல் ஃபார்மில் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ரூல்ஸை நம்ம படித்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில். அதில் எப்போயுமே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். தென் மாலிக்யூல்ஸ் கண்டெய்னிங் மோர் தென் 3 atoms ஆர் known as more than 3 atoms ஆர் பாலிஅட்டாமிக். 3 ஆட்டம்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா பாலிஅட்டாமிக் மாலிக்யூல் அப்படின்னு பேர். டேஸ் இஸ் அ மோஸ்ட் abundant gas in atmosphere, that is nitrogen. அதிக அளவில் இருக்கிற அந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் நைட்ரஜன். அதுக்கப்புறம் தான் அது ஆக்சிஜன். ஓகே, தென் கரெக்டாக ஆன்சர் பார்த்துக்கோங்க. இதில் சொன்ன ஆன்சர் எல்லாமே இருக்கும். ஓகேவா, கிராஃபைட் இப்போ நான் சொன்னது கார்பன்னு சொன்னேன். தட் இஸ் கிராஃபைட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட் தான். ஓகேவா, கார்பனும் எழுதலாம், கிராஃபைட்டும் எழுதலாம். இதில் ஆன்சரில் நான் சொல்லும்போது கார்பன்னு சொன்னேன், இங்கே கிராஃபைட்னு இருக்குது. இந்த ரெண்டுமே என்னது சேம் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேவா, எது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். தென் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், மெர்க்குரி liquid at room temperature,
ஆக்சிஜன் என்னவா இருக்கும்? இது வந்து அனாலஜின்னு சொல்லுவாங்க. ஒன்று இன்னொன்று ரிலேட் ஆகிருக்கணும், சரியா? அவரோட ப்ராப்பர்ட்டியை எழுதணும். இப்போ மெர்க்குரிங்கிறது லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற லிக்விடான மெட்டல் என்னென்னா மெர்க்குரி. அப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர், சரியா? ஆக்சிஜன் எப்படி இருக்கும்? ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்கும். ஓகே. நான் மெட்டல் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி, மெட்டல் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி டேஷ்னு கொடுத்துருக்காங்க. தென் மெட்டல் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி காப்பர், சரியா? அப்போ நான் மெட்டல் எது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லேயே பார்த்தோம். தட் இஸ் வாட்? கிராஃபைட் ஆர் கார்பன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். எலமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ், எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன்ட் ஆகி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணோம். காம்பவுண்ட்ஸ் கேன் பி ஸ்ப்ளிட் இன்டு எலமெண்ட்ஸாக கம்பைன்ட் ஆகும், எலமெண்ட்ஸாக பிரிக்கலாம். ஓகே. ஆட்டம்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆஃப் எலமெண்ட் டேஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ். ஓகேவா? எலமெண்ட்ஸ். தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? if false, give the correct statement. Question number 1 is two different elements may have similar atoms. That is true. ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸும் சிமிலர் ஆட்டமில் இருக்கலாம் அப்படின்னா கரெக்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, இல்லை அப்படின்னா வாட்டர். ஓகேவா? வேறு எலமெண்ட்ஸ் என்னது? ஹைட்ரஜன் எலமெண்ட் அண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட் ஒரே ஆட்டம் எல்லாம் பண்ணலாம், இருக்கலாம். தென் question number 2 is compounds and elements are pure substances. That is true. Question number 3 is the atoms cannot exist. They can only exist as a group or called molecules. That is also true. Then question number 4 is NaCl represents one molecule of sodium chloride. Now that is also true. Question number 5 is argon is monoatomic gas. ஆர்கன்கிறது ஒரு monoatomic gas. Okay, that is also true. இது வந்து ஆர்கன்கிறது ஒரு inert gasனு சொல்லுவாங்க, மந்த வாயுக்கள்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆட்டம் கூட என்ன பண்ணாது? கம்பைன்ட் ஆகாது. எப்பயுமே தனிச்சு மட்டும் தான் இருக்கும். ஒன் மேன் ஆர்மி மாதிரி எப்பயுமே எப்படி இருக்கும்? தனியாக தான் இருக்கும். ஆர்கான், கிரிப்டான், இந்த மாதிரியான அந்த அவுட்டர் மோஸ்ட் எல்லாம் ஃபில்லாக இருக்கும். இது வந்து ஹையர் ஸ்டாண்டர்டில் நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. இந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா இன்னொரு ஆட்டம் கூட எந்த ஒரு இடத்துலையும் கம்பைன்ட் ஆகவே ஆகாது. எப்பயுமே ஆர்கனாக மட்டும்தான் இருக்கும். கிரிப்டானா மட்டும்தான். கிரிப்டான், ஆர்கான், அப்படிங்கிற இடத்துல மொழியில் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா இனர்ட் கேஸஸாக தான் இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட ஹையர் ஸ்டாண்டர்டில் இன்னும் டீட்டெயிலில் என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்க. ஓகே. தென் ஆன்சர் இன் பிரீஃப். Question number 1 is write the chemical formula and the name of elements present the following compounds. That is compounds என்னன்னு கேட்டிருக்காங்க. sodium chloride. We write the chemical formula and name the elements present in the following. Okay. இப்போ sodium chloride, potassium hydroxide, carbon dioxide, calcium oxide, sulfur dioxide அப்படிங்கிறது நேம் கொடுத்துட்டாங்க. அதோட என்ன பண்ணணும்? கெமிக்கல் ஃபார்முலா எழுதணும். எழுதணும்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், NaCl இதை மட்டும் எழுதினா போதும். எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இருக்கிறது நம்ம பார்த்தாவே நமக்கு தெரியும். சோடியம்ங்கிறது ஒரு எலமெண்ட் அண்ட் குளோரின்ங்கிறது ஒரு எலமெண்ட். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH, பொட்டாசியம்ங்கிறது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட் அண்ட் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன்கிறது CO2, கார்பன்கிறது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் O2 அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். ஓகே. கால்சியம் ஆக்சைடு CaO, கால்சியம் C அப்படிங்கிறது CAன்னு கொடுத்துருக்காங்க. CA அப்படின்னு மாற்றிக்கோங்கப்பா. தட் இஸ் கால்சியம்ங்கிறது வெறும் C கிடையாது, தட் இஸ் CA. அண்ட் ஆக்சிஜன் O2 அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். தென் சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, சல்ஃபர் S அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட். ஓகே. தென் கொஷின் நம்பர் 2 இஸ் சிம்பிள்ஸ் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, ஃபிகர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 2ல் கிளாசிஃபை த ஃபாலோயிங் molecule as a molecule of compound or molecule of element or compound அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலமெண்ட்டா காம்பவுண்டா அப்படின்னு எழுதணும். சரியா? காம்பவுண்ட் அப்படின்னா என்னென்னா 1 or 2 molecules combine together to form a molecule. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு எலமெண்ட் கம்பைண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது எலமெண்ட். இதுவே வந்து ஒரே ஒரு 2 மாலிக்யூல்ஸ் வந்து 2 எலமெண்ட் வந்து கம்பைண்ட் ஆகி ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது? காம்பவுண்ட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட். ஸோ தட் இஸ் மாலிக்யூல் ஆஃப் எலமெண்ட். அங்கே வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைண்ட் ஆயிருக்கு, அப்போ மாலிக்யூல் ஆஃப் காம்பவுண்டு. அதுக்கடுத்து நைட்ரஜன் கம்பைண்ட் ஆயிருக்கு, ஸோ தட் இஸ் மாலிக்யூல் ஆஃப் எலமெண்ட். இங்கே சோடியமும் குளோரைடும் கம்பைண்ட் ஆயிருக்கு, ஸோ மாலிக்யூல் ஆஃப் காம்பவுண்ட். ஓகேவா? யூ ஷுட் ரைட் லைக் திஸ்.
Then question number 3 is, what do you understand by chemical formula or of a compound? What is its significance அப்படின்னு கேட்டிருக்காங்க. What do you understand by the chemical formula of a compound? ஒரு காம்பவுண்டோட கெமிக்கல் ஃபார்முலாவை நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற? வாட் இஸ் இட் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது எது அதோட சிக்னிஃபிகன்ஸ்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. A chemical formula is a symbolic representation of one molecule. ஒன் மாலிக்யூல் அண்ட் எலமெண்ட் ஆர் அ காம்பவுண்ட். அது ஒரு மாலிக்யூலையோ ஒரு காம்பவுண்டையோ ஒரு சிம்பாலிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எக்ஸிபிட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த கெமிக்கல் ஃபார்முலா தான். ஓகே, இட் இம்ப்ரூவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் த மாலிக்யூல். இது என்னென்ன எலமெண்ட்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த கெமிக்கல் ஃபார்முலாவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் H2SO4. ஓகேவா, அப்போ ஹைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் அப்படிங்கிற 3 எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த கெமிக்கல் ஃபார்முலா வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈச் எலமெண்ட். The chemical formula tells us the types of atoms and the number of each type of atom in one molecule of a substance. ஒரு molecule of substanceல எத்தனை molecules அப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். Then question number 4 is, define the following terms with an example of each. இந்த ஒவ்வொன்றையும் என்ன பண்ணணும், எக்ஸாம்பிளோட டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலமெண்ட், காம்பவுண்ட், மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்டு. ஓகே, அப்போது வாட் இஸ் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்ஸ்டன்ஸ் தட் கேனாட் பி ப்ரோக்கன் டவுன் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் கெமிக்கல் மீன்ஸ் கெமிக்கலாக ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்மளால் உடைக்க முடியலைன்னா அதுக்கு பேர் என்னது, எலமெண்ட். எக்ஸாம்பிள் இஸ் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கோல்ட் அண்ட் ஹீலியம். தென் காம்பவுண்ட். A compound is a pure substance that is formed when the atoms of 2 or more elements combine chemically in a definite proportions. Compound அப்படிங்கிறது 2 அல்லது 3 எலமெண்ட்ஸ் வந்து கம்பைண்ட் ஆகி எப்படி கம்பைண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு டெஃபினட் ப்ரப்போர்ஷனில் தான் கம்பைண்ட் ஆகிருக்கும். இத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம், இத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருந்துச்சு அப்படி எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் மேக் வாட்டர் மாலிக்யூல் அப்படிங்கிறது அதாவது கம்பல்சரியாக ஒரு ப்ரப்போர்ஷனில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆட்டம்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைண்ட் ஆகி ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, எக்ஸாம்பிள் இஸ் H2O and NaCl. Then metal, a chemical element that is an effective conductor of electricity and heat can be defined as a metal. ஓகே, அப்போ எதெல்லாம் வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுதோ தட் இஸ் வாட் மெட்டல்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இஸ் காப்பர், அயன் அண்ட் சில்வர். ஓகே, next one is non-metal. Non-metal is an element that does not have the characteristics of metal, including that is ability to conduct heat and electricity, luster and flexibility. எக்ஸாம்பிள் இஸ் கார்பன், அயோடின், சல்ஃபர். அதாவது லஸ்ட்ராவும் அதாவது பளபளப்பு தன்மையோடையும் ஃப்ளெக்சிபிலிட்டியோடையும் இல்லாத ஒரு இதுதான் என்னது, நான் மெட்டல்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணாது, ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது. ஓகே, அதோட மெயின் ப்ராப்பர்ட்டி. இதில் ஒன்று எக்ஸெப்ஷனல் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒன் வேர்ட்ஸ்லேயே பார்த்துருக்கோம். தட் இஸ் கார்பன் ஆர் கிராஃபைட். இட் இஸ் ஒன்லி நான் மெட்டல் வித் கண்டக்ட்ஸ் வாட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட் ஹீட்டை என்ன பண்ணோம், கண்டக்ட் பண்ணோம். ஓகேவா. தென் வாட் இஸ் மெட்டலாய்ட். மெட்டல் நான் மெட்டல் அப்படிங்கிற 2 ப்ராப்பர்ட்டியும் எக்ஸிபிட் பண்ணுற ஒரே அல்கலி என்னென்னா மெட்டலாய்டுன்னு சொல்லுவாங்க. மெட்டலாய்டு இஸ் த கெமிக்கல் எலமெண்ட் தட் எக்ஸிபிட்ஸ் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் சம் ஆஃப் நான் மெட்டல்ஸ். மெட்டலாய்ட்ஸ் ஆர் ஜென்ரலி செமிகண்டக்டர்ஸ். ஓகே, செமிகண்டக்டர்ஸ்னால் பகுதி அளவு என்ன பண்ணோம், கண்டக்ட் பண்ணோம். எக்ஸாம்பிள் இஸ் சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் போரான் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட எலக்ட்ரோ பிளேட்ஸ், இந்த வாட் இஸ் தட் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் பிளேட்ஸில் வந்து இந்த சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான்லாம் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தென் கொஷின் நம்பர் 5 இஸ், ரைட் த சிம்பிள்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் அண்ட் கிளாசிஃபை தெம் அஸ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். அதாவது கீழே இருக்கிற எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் எழுதுங்க, அது லிக்விடா, சாலிடா, கேஸா அப்படிங்கிறத ஃபார்முலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. வாட் இஸ் தட், அலுமினியம் சிம்பிள் இஸ் Al, that is solid. Carbon C, that is solid. Chlorine Cl, that is gas. Mercury HCl, that is liquid. And hydrogen H, gas. Helium He, and that is also gas. Okay, then question number 6 is, classify the following as metals, non-metals and metalloids. கீழே கொடுத்துருக்கிறது என்ன பண்ணணும், மெட்டல்ஸா, நான் மெட்டல்ஸா, மெட்டலாய்ட்ஸா அப்படிங்கிறது என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லணும். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சோடியம். சோடியம் இஸ் அ நான் மெட்டல். Metal is metal. Bismuth, that is metal. And silver, that is also metal.
nitrogen is a non-metal, silicon is a metalloid, and carbon non-metal, chlorine non-metal, and iron metal, and copper is also metal. Okay, this is the way to classify that what that chemical what is that, and the metals non-metals இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், பிரிக்கணும். Okay, then question number 7 is classify the following elements and compounds: water, common salt, sugar, carbon dioxide, iodine, and lithium. Classify the following elements and elements are compounds அப்படிங்கிறது சொல்லணும். elements என்ன, a substance which can only exist as an, அதாவது அதே எலமெண்ட்டால் கம்பைண்ட் ஆகிருக்கணும். சரியா? இதுவே வந்து காம்பவுண்ட் அப்படின்னா வேறு வேறு எலமெண்ட்டால் என்ன பண்ணியிருக்கணும், கம்பைண்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர். வாட்டரில் என்னென்ன எலமெண்ட் கம்பைண்ட் ஆகிருக்கு? தட் இஸ் வாட், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ தட் இஸ் காம்பவுண்ட். காமன் சால்ட், சோடியம் அண்ட் குளோரின் கம்பைண்ட் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ காம்பவுண்ட். சுகர் C6H12O6, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மூணுமே கம்பைண்ட் ஆகிருக்கு. தட் இஸ் ஆல்சோ காம்பவுண்ட். கார்பன் டை ஆக்சைடு, தட் இஸ் ஆல்சோ காம்பவுண்ட். அயோடின், அயோடினில் ஐ அப்படிங்கிற எலமெண்ட் ரெண்டு எலமெண்ட்டாக கம்பைண்டாக இருக்குது. தட் இஸ் எலமெண்ட். லித்தியம், எல்ஐ அப்படிங்கிறது வாட் இஸ் தட், element. Okay, then question number 8 is write the chemical formula for the following elements: hydrogen, nitrogen, ozone, sulfur. chemical formula கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் H, நைட்ரஜனோட ஃபார்முலா என்னன்னா N, ozone O3, sulfur S. Okay, then question number 9 is what are elements, what are they made of, given give two examples. எலமெண்ட்ஸ் எதனால் ஆயிருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. எலமெண்ட்ஸ் ஆர் கெமிக்கலி த சிம்பிளஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஹென்ஸ் கேன் நாட் பி broken down using chemical reactions. cannot be broken down. it can be broken down. cannot be வராது, that is can be broken down அப்படிங்கிறது வரும். ஓகேவா? can be broken down அப்படிங்கிறது மாற்றிக்கோ. it is made of entirely from one type of atom. entirely from one type of atom. Okay, that is example is hydrogen, oxygen, and made from atoms containing single proton and single electron. single proton and single electron. Okay, then what is it, define molecule. Question number 10 is define molecule. When the atom combines with the another form or another atom or atoms and forms a compound, it is called a molecule. A molecule is made up of two or more atoms chemically combined. A molecule is made up of two or more atoms chemically combined. Question number 11 is what are compounds? Give two examples. A compound is a pure substance that is formed when when the atoms of two or more elements combine chemically in definite proportions. That is what, H2O and NaCl. We have already seen in this question in the last question பார்த்தோம் என்ன, what is compound பார்த்தோம். Then question number 12 is give an example for the elements derived from their Latin names. லத்தீன் நேம்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எலமெண்ட். காப்பர், அது வந்து அவங்களோட புக்கில் அந்த டேப்லெட் ஃபார்ம்லேயே கொடுத்துருப்பாங்க. காப்பர், த லத்தீன் நேம் வந்து குப்ரம், த சிம்பல் இஸ் Cu. lead, plumbum, that is symbol is Pb. potassium, gallium, that is symbol is K. And then iron, ferrum, the symbol is Fe. mercury, then hydrogen, that is Hg. then sodium, natrium, that is Na அப்படிங்கிறத இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர், இந்த லத்தீனோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அது சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. Then question number 13 is what is atomicity of elements? The atomicity is the total number of atoms present in one molecule of an element, compound or a substance. ஒரு சப்ஸ்டன்ஸ்லேயோ ஒரு எலமெண்ட்லேயோ ஒரு காம்பவுண்ட்லேயோ எத்தனை ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறது தான் அட்டாமிசிட்டி. ஓகே, now question number 14 is calculate the atomicity of H2SO4. Answer is the molecule of sulfuric acid is H2SO4 consists of 2 hydrogen atom, 1 sulfur atom and 4 oxygen atom. Hence its atomicity is 2 plus 1 plus 4 is equal to 7 atoms present in the sulfuric acid. Okay, answer in detail for question number 1 is differentiate metals and non-metals. மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கிவன் இன் யோர் புக். உங்களோட புக்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த கொஷின் வந்து இருக்குது. அது கரெக்டாக எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா
elements and metals and non-metals. 1 minute. In your page number 32ல எல்லாமே அப்படியே கொடுத்துருக்காங்க. Again I'm explain it. Metals are lustrous, they have a shiny, lustrous அதாவது பளபளப்பு தன்மையாக இருக்கும். And non-metals are non-lustrous, non-metals அப்படி இருக்காது. Surface அதாவது metals are generally shiny surface, have no shiny surface. இதுதான் shiny surface இருக்கும், shiny surface இருக்காது. Metals are generally hard, non-metals are generally what hard. Okay, soft இருக்கும். Most metals can be bent, beaten into sheets and they can drawn into wires. Metals வந்து என்ன பண்ணலாம், எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு அதோட ஷேப்ஸையோ சைஸையோ மாற்றிக்கலாம். non-metals are non-ductile, அது வந்து என்னவா இருக்காது, இழுவைத்தன்மை கொண்டதாக இருக்காது, அப்போ அதை மாற்ற முடியாது. And most metals are good conductors of electricity, non-metals are bad conductors of electricity. Most metals are good conductors of heat, non-metals are bad conductors of heat. Most metals making ringing sound when struck and they are used to make objects like bells. Okay, எல்லா மெட்டல்ஸ்லேயும் ஒரு ringing sound வரும். non-metals does not make any sound when they struck, அது கீழே விழும்போது sound வராது. Example is copper, lead and example is carbon for the non-metal. Okay, then question number 2 is explain the characteristics of compounds. Compounds ஓட characteristics என்னன்னு கேட்டிருக்காங்க. That is also given in your book. You should note it carefully. பட் அது எங்கே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா what is that, explain the characteristics of compounds பற்றி கேட்டிருக்காங்க. That is in your page number book 30th வந்து இருக்கும். ஓகேவா, molecules are compounds. page number 33 characteristics propertiesனு பார்த்தீங்கன்னா 34ல் வந்து இருக்குது. ஓகேவா, 34ல் அது இருக்குது. all of you note it carefully. A compound formed only when the constituent elements combine in a fixed proportions. The properties of a compound are different from those of its constant elements. A compound cannot be broken down by physical methods. This is because a compound is made up of different elements that are chemically combined. Sodium chloride cannot be separated by physical methods such as filtration. A compound can be separated into constituent elements by chemical methods only. கெமிக்கலாக தான் என்ன பண்ணியிருக்கு, கம்பைண்டாக இருக்குது. அதை கெமிக்கலாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம அதை பிரித்து எடுக்க முடியும். cannot be broken by physical methods. அதை உடைக்கிறதுனாலையோ அதை பிரிக்கிறதுனாலையோ இல்லை ஃபில்டர் பண்ணுறதுனாலையோ இது என்ன பண்ண முடியாது, தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியாது. ஓகே, only chemical methods to separate those sodium and chloride. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டில் எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அது தனியாக பிரிக்கணும் அப்படின்னா கெமிக்கல் மெத்தட்ஸில் தான் என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். Then question number 3 is describe the different ways in which we can write the symbols of elements. Give appropriate examples. Okay, the following rules are followed while assigning the symbols or elements. Chemical symbols usually consist 1 or 2 letters. Chemical symbols எப்பயுமே 1 or 2 letters தான் இருக்கும். And the symbols of most elements correspond to the first letter of their English name. For example, the symbol for oxygen is O and for the hydrogen is H. எப்பயுமே first letter எப்பயுமே capital letterல தான் இருக்கும். When there is more than one element that begins with same letter, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் வந்து என்னமா இருக்கும், சேம் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து செகண்டாக எழுதுகிற லெட்டர் வந்து செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுப்பாங்க. the same letter, the symbols are taken into 2 letters. The first letter is capitalized while the second letter has to lower case, அதாவது small lettersல கொடுத்துருப்பாங்க. For example, the names of both hydrogen and helium begins with H. So the hydrogen is represented by the symbol H and helium by helium He அப்படிங்கிற லெட்டர்ல என்ன பண்ணுறாங்க, He அப்படிங்கிற சிம்பிளை சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் இஸ் எலமெண்ட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் H, ஃப்ளோரின் F, அலுமினியம் Al, ஆர்கான் Er. ஏன்னா அலுமினியமும் ஆர்கானும் ஸ்டார்ட் வித் சேம் லெட்டர், அதை வந்து செகண்ட் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. தென் பாஸ்பரஸ் P அண்ட் சல்ஃபர் இஸ் S, chromium is Cr and cobalt is CO. Then question number 4 is differentiate between the elements and the compounds. Compounds-ஐயும் elements-ஐயும் என்ன பண்ணுங்க, differentiate பண்ணுங்க. That is given in your page number 34th பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. So all of you note it carefully.
what is an element அப்படின்னு பார்த்தீங்கன்னா element is the simplest substance. The compound is a chemical substance formed by the combination of two or more elements. Okay, two or more elements combine to form compounds. Elements வந்து combined ஆகி compounds form ஆகும். Compounds can split into elements. Compounds என்ன பண்ணலாம், elements-ஆ split பண்ணலாம் by chemical method அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். Atoms are the fundamental particle of an element. Molecules are the fundamental particles of a compound. Okay, question number 5 is why write the 5 characteristics of compounds. Compounds ஓட 5 characteristics என்னன்னு கேட்டிருக்காங்க. The answer is the compound formed only by the constant elements combined in a fixed proportions. Already நம்ம பார்த்துருக்கோம். The properties of a compound are different from those of its constant elements. A compound cannot be broken down by physical methods. The compound is made up of different elements that are chemically combined. The compounds can be separated into constant elements by chemical method only. The question number 6 is the list the comparative properties of metals and non-metals. Give 3 examples of each answers. Okay, metals and non-metals என்ன பண்ணுங்க, explain பண்ணணும். அதுக்கு 3 examples கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. Metals are lustrous, they have a shiny surface, and non-metals are non-lustrous, they have no shiny surface. Okay, metals are generally hard, non-metals are generally soft. Okay, most of the metals are bendable and non-metals are non-bendable, and most metals can be beaten into sheets and can drawn into wires, and non-metals are the non-ductile. Okay, question number 7 is write on the properties of metalloids. The properties of metalloids usually look like metals but behave largely like non-metals. Physically they are shiny, brittle solids with intermediate or relatively good electrical conductivity. They can form alloys with metals. அதாவது மெட்டல்ஸோட சேர்ந்து அலாய்ஸை ஃபார்ம் பண்ணோம். தென் மோஸ்ட் ஆஃப் their physical and chemical properties are intermediate in nature. They are செமிகண்டக்டர்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன பண்ணும், எக்ஸிபிட் பண்ணும். ஆல் ஆர் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். எல்லாமே மெட்டலாய்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் சாலிட்ஸாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஜெர்மானியம், போரான், ஆன்டிமனி அண்ட் சிலிக்கான். ஓகே, தென் question number 7th Roman letter. Rewrite the sentence in a correct form. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, elements contain 2 or more kinds of atoms and compounds contains only one kind of atoms. இது வந்து எப்படி எழுதணும், elements இருக்கிற இடத்துல elements contains 2 or more. இங்கே அப்படியே மாற்றிடலாம். elements எங்கே இருக்கோ அங்கே compound எழுதணும், compound எங்கே இருக்கோ அங்கே element எழுதணும், அவ்வளோதான். ஓகே, இது அப்படியே மாற்றிக்கலாம். இதே மாதிரி எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எலமெண்ட்டையும் காம்பவுண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே, தென் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின், தட் இஸ் ஹார்ட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டபிள் கொஷின்ஸ். ஓகே, question number 1 is list the metals and non-metals metalloids which you used in your house, schools and compare their properties னு கேட்டிருக்காங்க. The first metals and their uses in our houses and schools. Magnesium used in the laboratory as a magnesium ribbon. Copper is used in cooking utensils. Zinc, இதெல்லாம் மெட்டல்ஸோடது. Zinc is mainly used as a protective coat of iron in our schools and house gates. கேட்ஸில் வந்து அந்த பளபளப்பாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ஜிங்க் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. தென் அலுமினியம் இஸ் யூஸ்ட் as cooking utensils and electrical cables which are used in our schools and houses, and iron and steel are widely used as construction of houses house and in school. The sodium is used as a table salt and for flavoring, preserving food. சோடியம்ங்கிறது என்னவா இருக்குது, அந்த டேபிள் சால்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க, ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் non-metals and they are uses in our house and school. Oxygen is essential for the breathing and it is used in oxidizing agent in laboratory, and chlorine is used for purifying water, and graphite is used in pencil leads. Carbon is used as a fuel. Bromine is used as dyes, and iodine is used in laboratory to test for starch test பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. Then metalloids and their uses in house and schools. Silicon is used in glass items, and antimony is used in optical disc
tellurium is used in solar cells, and boron is used in washing powders. Okay, comparison of properties of metals and non-metals and metalloids. Metals they have luster, they have a non-lustrous and intermediate. Metalloids intermediate இருக்கும். Conduct heat and electricity. There is poor conductor of electricity except graphite. Okay, yes, intermediate தான் இருக்கும். Semiconductors, they are malleable and ductile. They are neither malleable and nor ductile. That is, this is also intermediate இருக்கும். Then question number 2 is Akash. இது உங்களோட புக்கில் question number 4 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மாற்றிக்கோங்க. Akash noticed that the metal latch on gate was difficult to open during the hot and sunny days. However, the same latch was not difficult to open at night. Akash observed the latch and the gate are exposed the sun during the day. Formulate என்ன கொஷினை கேட்டிருக்காங்கன்னா formulate the hypothesis based on the information provided. Briefly state how you would test the hypothesis stated. ஏயோட hypothesis எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. The answer is A. Solids. Iron expands on heating. உண்மையிலே என்ன பண்ணும், அயன்ஸ் என்ன பண்ணும், ஹீட் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகும். தட் இஸ் த ரீசன். அதுதான் ரீசன். Expand. This causes the volume of the matter of increases during heating or expansion. The mass of matter does not change. The mass change ஆகாது. ஆனால் என்ன ஆகும், ஸ்பேஸ் இன்க்ரீஸ், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். டூரிங் ஹீட்டிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல் ஆஃப் அயன் latch change. If an iron latch distance between the iron particles increases, they again enough heat. So during hot days, the latch on the gate was difficult to open. At night, at night because of the cooling, the distance between the particles decreases. So at night it was not difficult to open the latch in the gate. என்ன ரீசன், மெயின் ரீசன் என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னா, வால்யூம் if heat produces, the metals will be expand. ஓகே, எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுதான் ஹைப்போதிசிஸ். ஓகேவா? தென் question number 3 is what changes takes place in the movement of arrangement of particles during heating process. The substance is heated in internal energy increases. Heat பண்ணிங்கன்னா internal energy increase ஆகும். The movement of its particle increases. Bonds between the particles break and the substance melts, evaporates. This causes the volume of matter to increase. The closeness and arrangement and the motion of the particles in substance change when it changes state, but the size of the particles remain in same size. That is, mass of matter does not change. mass change ஆகாது. ஹீட் கொடுக்க எக்ஸ்பேண்ட் ஆகும். அது மாலிகுல்ஸோட டிஃப்ரென்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் த ரீசன் வை என்ன ஆகும், அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான ரீசன். ஓகே, question number 4 is the diagram given below. The circle, square and the triangle represents the atoms of the different elements. Different elements. Okay, identify the all combinations of the represents. A molecule of a compound, a molecule of an element consisting of 2 atoms, a molecule of an element consisting of 3 atoms. Okay, 3 atoms கேட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், கம்பைன் பண்ணி பிரித்து என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். ஓகேவா? ஆன்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத, 2 ஆட்டம் மாலிக்யூல் ஆஃப் அ காம்பவுண்டாக இருக்கா அப்படிங்கிறது. அப்போ ரெண்டு ஆட்டம் மட்டும் கம்பைண்டாக இருக்கா அப்படின்னது. மாலிக்யூல் ஆஃப் எலமெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 ஆட்டம்ஸ், 2 ஆட்டம்ஸாக இருக்கா, 2 ஆட்டம்ஸ்லாம் எத்தனை இருக்குது. அண்ட் மாலிகூல்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் 3 ஆட்டம்ஸ், 3 ஆட்டம்ஸாக எது கம்பைண்டாக இருக்குது. அப்போது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கா, மாலிகூல் ஆஃப் அ காம்பவுண்ட், எத்தனை காம்பவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணி எழுதணும். தென் எதெல்லாம் 2 ஆட்டமாக கம்பைனாக இருக்குது, எதெல்லாம் 3 ஆட்டமாக கம்பைனாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். தென் அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின், டைரக்ஷன்ஸ் ரீசன் என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, both statements are true and the second statement is correct explanation of the first statement அப்படிங்கிற ஆன்சர் கொடுக்கலாம். then both statement are true and the second statement is not correct explanation of the first statement அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கலாம். the first statement is are false while the second statement are true, both statements are false அப்படிங்கிறது. இப்போ இந்த 4 ஆப்ஷனையும் இந்த assertion and reason டைப்பில் கொடுக்கலாம். ஓகே, then first statement என்னன்னா, oxygen is some element, oxygen cannot be broken down into any simpler form அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
simpler form அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then hydrogen is an element. The hydrogen cannot be broken down. The hydrogen cannot be broken down அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. Then air is a compound and air consists of carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆக்சிஜன் இஸ் அ காம்பவுண்ட். ஆக்சிஜன் இஸ் ஏ. ஆன்சர் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஏ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் என்னமா இருக்கும், ட்ரூவாக இருக்குது. த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கொஸ்டின் நம்பர் 1க்கு நீங்கள் எழுதிக்கணும். கொஸ்டின் நம்பர் 2க்கு என்ன ஆன்சர் எழுதணும்னா ஏ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. True, and the second statement is the correct explanation of the first statement. அதுவும் ஏ தான். 3 வந்து என்ன அப்படின்னா both statements are false. Correct statement is air is a mixture of gas. Air consists of nitrogen, oxygen, carbon dioxide and other noble gases. Okay, carbon dioxide and other noble gases. And fourth one is என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெர்க்குரி இஸ் a solid and solid in room temperature and mercury is a non-metalனு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரெண்டுமே இன்னும் ஃபால்ஸ் தான். மெர்க்குரி இஸ் liquid at room temperature and mercury is a metal. Okay students, all of you note it carefully. Thank you so much for watching.